Sanjay Durga, you will be able to follow, no? I think others. Okay. நம்முடைய தலைமை விருந்தினர் ப்ரொஃபஸர் ஹேமந்த்ராஜ் அவர்களை என்னுடைய கல்லூரி நாட்களிலிருந்து நான் அறிவேன். எனக்கு 2 வருஷம் சீனியர். நான் இப்போ இந்த போர்ட் ரூமில் சொல்லியிருந்தேன், ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹாம்பிளஸ்ட் பர்சன் சொல்லிட்டு. எப்பவுமே அவர் அப்படி தான், ரொம்ப குறைவாக பேசுவார், ரொம்ப நிறைய காரியங்கள் செய்வார். இந்த புற்றுநோய் தினத்திற்கு மிகவும் பொருத்தமான ஒரு விருந்தினர். ஏன்னா இந்தியாவின் முதல் பேட்ச் எம்சிஹெச் சர்ஜிக்கல் ஆன்காலஜி கோர்ஸ் இங்கே தான் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் நம்ம கேன்சர் இன்ஸ்டியூட் ஆரம்பித்தாங்க. அதில் முதல் பேட்சில் எம்சிஹெச் முடித்தவர். அவர் எம்எஸ் முடித்து ஒரு 42 வருஷம் ஆகுது. அதில் 33 வருஷம் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கும் பெரிய அடிஷ்னல்லாம் உண்டு. ஏன்னா அவருக்கு சர்ஜரிக்கு வந்து நான் நிறைய நேரங்களில் அசிஸ்டண்ட்டாக இருந்திருப்பேன். ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் சர்ஜன்ஸ். ரொம்ப குறைவாக பேசுவார். இன்றைக்கி எவ்வளோ பேசுவார்னு எனக்கு தெரியாது. ரொம்ப குறைவாக பேசுவார், ஆனால் மீனிங்ஃபுல்லாக பேசுவார். எல்லாருக்குமே அவரை தெரிஞ்ச எல்லாருக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும். உங்கள் அனைவரும் இன்னைக்கு அதாவது வேறு எந்த வகையிலையும் இல்லாமல் அவருடைய தகுதியின் காரணமாக இன்று வைஸ் சேர்மன் கேன்சர் இன்ஸ்டியூட்டாக இருக்காரு. உங்கள் அனைவர் சார்பாகவும் ப்ரொஃபஸர் ஹேமந்த்ராஜ் அவர்களை வருக வரவேற்கிறேன். மிஸ்டர் பாலகிருஷ்ணன், ரொட்டேரியன். இப்போ கொஞ்சம் முன்னதான் நான் அவரை இங்கே சந்தித்து அறிமுகம் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு உடனே ஆச்சரியமாக இருந்ததுன்னா, என்னை இக்னோர் பண்ணிட்டு அவங்க 2 பேரும் அவங்களுக்குள்ளே பேசிட்டாங்க. ஹேமந்த்ராஜ் சாரும் பாலகிருஷ்ணன் என்ன பேசிட்டாங்கன்னா, ஒரு 2018 ஒரு போன் பேங்க் ஆரம்பிக்கிறதுக்கு கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு பாலகிருஷ்ணன் உதவி இருக்கிறாரு. அப்போ அதில் அவர் இன்ட்ராக்ட் பண்ண சந்திரகுமார் அவரை பற்றி ரொம்ப அவ்வளோ பேஷனட்டாக பேசினார். அந்த ப்ராஜெக்டை பற்றி பேசினார். ஹவு தே ஆர் இன்வால்வ்டு இன் திஸ் அப்படிங்கிறத ஐ குட் அப்ரிஷியேட். பாலகிருஷ்ணன் அவர்களை வருக நான் வரவேற்கிறேன். மிஸ்டர் சஞ்சய் துர்கா அவர்களையும் வருக என வரவேற்கிறேன். கடந்த 20 ஆண்டுகளாக ஜெம் மருத்துவமனையில் இந்த உலக கேன்சர் தினத்தை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்டங்களை எடுத்து செஞ்சுட்டு வரோம். அதில் இந்த வருஷம் புதுமையாகவும் இருக்கணும், மக்களை சென்றடைய வேண்டும், அனைத்து தரப்புப்பட்ட மக்களையும் சென்றடைய வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் 3 திட்டங்களை இன்று அறிமுகம் செய்ய இருக்கிறோம். முதல் திட்டம் டாக்டர் ஜெம் அப்படின்ற ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் பேஸ்ட் பேஷண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நமக்கு இன்டர்நெட் இருக்குது, நமக்கு வந்து கூகுள் இருக்குது, நிறைய இன்ஃபர்மேஷன் அவைலபிளாக இருக்குது. பட் இன்ட்ராக்ஷன் கம்மியாக இருக்குது. நம்மளாக தான் சர்ச் பண்ணி பார்க்கணும். பட் இப்போ இருக்கக்கூடிய நவீன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலத்தில் நம்மளுடைய ஒரு டாக்டர் இருந்து பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு எண்ணத்தில் உருவானது தான் இந்த டாக்டர் ஜெம் அப்படின்ற ஒரு இன்டராக்டிவ், ஒரு டாக்டர் போலயே பேசக்கூடிய ஒரு நபர். அது ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணியிருக்கிறோம். பொதுமக்களுக்கு கேன்சர் சம்பந்தமான எந்த சந்தேகங்களும் கேட்டு என்ன ட்ரீட்மெண்ட், அதுக்கான என்ன தீர்வு, எப்படி ப்ரிவென்ஷன் அப்படின்ற நேரடியாக ஒரு டாக்டர்கிட்டையோ கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட்கிட்டையோ உட்கார்ந்து பேசக்கூடிய அளவுக்கு ஒரு இன்டராக்டிவ் வெப்சைட் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிளாட்ஃபார்மில் பண்ணியிருக்கிறோம். அதனுடைய திறப்பு விழா தான், அறிமுக விழா தான் இன்று இந்த உலக புற்றுநோய் தினத்தை அன்று நம்ம வந்து திறந்து வைக்கலான் இருக்கிறோம். இரண்டாவது திட்டம் இப்போ எல்லாம் பென்ஷனர் ஸ்கீம். ஏன்னா கேன்சர் உங்களுக்கு எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு 50, 60, 70 வயதில் நிறையா பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் இள வயதில் புற்றுநோய் தாக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இப்போ நிலவிட்டு இருக்குது. அதில் வந்து நோ டவுட். பட் அதையும் தாண்டி ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 60 வயசுக்கு மேலே கேன்சர், அது மலக்குடல் புற்றுநோயாக இருக்கலாம், இரைப்பை புற்றுநோயாக இருக்கலாம். ஜென்ரலி கேன்சர்ஸ் வந்து ஓல்டு பீப்புளை பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால அனைத்து பென்ஷனர்ஸ், தமிழக அரசின் பென்ஷனர்ஸ் அனைவருக்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் இலவசமாக, ஆண்களுக்கு தனியாக பிரத்யோகமாகவும் பெண்களுக்கு பிரத்யோகமாகவும் அந்த பென்ஷனர்ஸ் யாரெல்லாம் இந்த ஸ்கீமில் இருக்கிறாங்களோ அவர்கள் அனைவருக்கும்
பிப்ரவரி மாதம் முழுவதும் இலவசமாக கேன்சர் ஸ்கிரீனிங் ஜெம் மருத்துவமனையில் பண்ணக்கூடிய இரண்டாவது திட்டத்தையும் அறிமுகப்படுத்த இருக்கிறோம். மூன்றாவது, இந்த கேன்சர் பத்தின அவேர்னஸ் பொதுமக்களுக்கு சென்றடைய வேண்டும், அதை பத்தின ஒரு விழிப்புணர்வும் சென்றடைய வேண்டும் அப்படின்ற ஒரு திட்டத்தையும் இங்க மூன்றாவது திட்டமாக அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். இந்த 3 திட்டங்களுமே ஒரு ஐடியில் இருக்கிறவங்களுக்காகட்டும், வயோதிகர்கள் பென்ஷனர்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய 60-70 வயதில் அவங்களுக்கு எப்படியெல்லாம் கேன்சர் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டமாகட்டும், விழிப்புணர்வு திட்டமாகட்டும், இந்த 3 திட்டமுமே ரொம்ப முக்கியமான திட்டங்கள். பல்வேறு தரப்பு மக்களை சென்றடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் ஜெம் மருத்துவமனை சென்னை இந்த துவக்கி வைக்கிறது. இந்த துவக்க விழாவில் சார் சொன்னார், எங்கள் சிஇஓ சார் சொன்னார், நோ பெட்டர் பர்சன் தான் ஹேமந்த் சார். ஸோ இன்ஃபேக்ட் இந்த 4 பேரில் 3 பேர் ஸ்டான்லிலேயே படித்தவங்க. எங்கள் மெடிக்கல் சூப்பரண்ட் வான்மதி, அசோகன் சார் அண்ட் ஹேமந்த் சார். ஸோ இவங்க எல்லாமே ஸ்டான்லி மருத்துவக் பள்ளியில் பயின்று அவங்களுக்குன்னு ஒரு தனி இடத்தை ஏற்படுத்தி, அது குறிப்பாக இன்று நமக்கு சிறப்பு விருந்தினர், தலைமை விருந்தினராக வந்திருக்கக்கூடிய அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட்டின் வைஸ் சேர்மன் இந்த திட்டத்தை துவக்க வைக்குவதில் ஒரு பொருத்தமாகவும் எங்களுக்கு பெருமையாகவும் இருக்கு சார். மிக்க நன்றி சார் நீங்கள் வந்ததுல. அடுத்ததாக ரோட்டரி, அதுவும் நான் சார்ந்த ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் சென்ட்ரல்ல இருந்து எங்களுடைய பிரசிடென்ட் டாக்டர் மிஸ்டர் பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்கிறாரு. ரோட்டரி பற்றி ஒரு சில வார்த்தைகள், அது குறிப்பாக எங்களுடைய ரோட்டரி சங்கத்தின் மெட்ராஸ் சென்ட்ரலை பற்றி ஒரு சில வார்த்தைகள். சார் ஏற்கனவே சொல்லிட்டாரு, நாங்கள் எங்களுடைய கிளப் மூலியமாக நிறைய நலத்திட்டங்களை செஞ்சு வந்துடுறோம். அதுலேயும் குறிப்பாக கேன்சருக்கு அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட் போய் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் சென்ட்ரலில் இருக்கக்கூடிய பங்களிப்பு எந்த லுக்கில் ஒரு இடத்துலையும் போனால், அது போன் பேங்காக இருக்கட்டும், பிளட் பேங்காக இருக்கட்டும், எங்களுடைய பங்களிப்பு, அதுவும் இப்போ சமீபத்தில் குழந்தைகளுக்கு புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு பல்வேறு உதவிகள், பல்வேறு திட்டங்களை மெட்ராஸ் சென்ட்ரல் மூலியமாக நாங்கள் அறிமுகம் செஞ்சுட்டே இருக்கிறோம். ஸோ அதனால் மெட்ராஸ் சென்ட்ரலும் கேன்சருக்கான ஒரு விழிப்புணர்வு, கேன்சருக்கான பங்களிப்பும் அப்படின்றது ஒரு பிரிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கக்கூடிய இந்த சூழல்ல அதனுடைய தலைவர், அதனுடைய முன்னாள் தலைவர் இருவரும் வந்து இந்த விழாக்களை கலந்துக்கிட்டு பல்வேறு நலத்திட்டங்களை துவக்கி வைக்கிறதுல அதுவும் ஒரு சால பொருத்தமாக அமைஞ்சது அப்படின்றதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். திரு பாலகிருஷ்ணன் மற்றும் சந்தோஷம். ஸோ இந்த 3 திட்டங்களையும் துவக்கி வைப்பதற்கு நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க. இந்த திட்டங்கள் முழுவதும் அந்தந்த சாரார் சேர்ந்தவர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். நீங்க கூடியிருக்கிற அனைவரும், அது ஜெம் மருத்துவமனை ஊழியராக இருக்கலாம், மருத்துவர்களாக இருக்கலாம், பத்திரிகை மற்றும் பிரிண்ட் நண்பர்கள் ரொம்ப பேர் வந்திருக்கிறீங்க. நீங்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணோம் அப்படின்னா இந்த 3 திட்டங்களும் கண்டிப்பாக சென்றடைய வேண்டியவர்களுக்கு சென்றடையும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. அது அந்த ஒரு 3 திட்டங்களையுமே ஜெம் மருத்துவமனை நான் சொன்ன மாதிரி இந்த மாதம் முழுவதும் மட்டுமல்ல, தொடர்ந்து புற்றுநோய்க்கான விழிப்புணர்வு, அதை தடுக்கும் முறைகள், உயர்தர சிகிச்சை அப்படின்றத பொதுமக்களுக்கு கொண்டு செல்வதில் எங்களுடைய பணி கண்டிப்பாக தொடரும் என்ற உறுதிமொழியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Professor Hemant Raj and Dr. Ashokan, Dr. Vidyanathan, Dr. Vanmati, and distinguished guests, members of the medical fraternity, Rotarians, and my dear friends, good morning to you all. It's truly an honor and privilege for me to be here today on the occasion of World Cancer Day. A day that reminds us not only of the challenges posed by cancer, but also of the collective responsibility we share to care, to innovate, and above all, to give hope. I thank GEM Hospital Chennai for inviting me to be part of this meaningful occasion and for choosing the important date to launch Dr. GEM, an AI-powered chatbot for cancer. This itself reflects foresight, compassion, and a strong commitment to patient-centric care. Cancer,
as you all know, does not impact only the body. It touches families, livelihoods, emotions, and dreams. In India especially, fear, lack of awareness, delayed diagnosis, and uncertainty often become bigger challenges than the disease itself. In this context, initiatives like Dr. Jam are not just technological advancements, they are true instruments for empowerment. When knowledge becomes accessible, when guidance becomes available at the right time, and when patients feel supported, even before they step into the hospital, half the battle is already won. I am particularly moved by the two initiatives being launched today. The pensioner screening program reflects deep social sensitivity. Our senior citizens have contributed to the society. Offering them proactive screening is respect, dignity, and gratitude in action. The free second opinion of cancer patients is equally powerful. In moments of diagnosis, patients are often overwhelmed and confused. Giving them clarity, confidence, and reassurance through expert guidance can make a life-changing difference. As a Rotarian, I am proud that Rotary Club of Madras Center is associated with this noble effect. Rotary believes in service above self, and today's program beautifully aligns with our mission of disease prevention, healthcare access, and community well-being. I would like to place on record my appreciation for Dr. C. Pannivelu, founder and chairman, and his entire GEM team for their visionary leadership and relentless commitment to combining medical excellence with social responsibility. On this World Cancer Day, let's remember, technology can assist, doctors can heal, institutions can lead, but compassion is what truly transforms lives. May Dr. Jam become a trusted companion for patients and families. May today's initiatives reach those who need them the most. I wish GEM Hospital and the entire team continued success in the journey of healing, hope, and innovation. Let's move forward together towards a future where cancer is detected early, treated wisely, and faced with courage. Thank you, and thank you for giving me wonderful opportunity. Thank you very much. அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் டாக்டர் அசோகன் மற்றும் டாக்டர் செந்தில்நாதன் இருவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்னை அழைத்தமைக்காக. இன்று 3 விஷயத்தை டாக்டர் செந்தில்நாதன் கூறினார்கள். ஒன்று வந்து ஏஐ பேஸ்டு சாட்பாட், இன்டராக்டிவ் சாட்பாட் கால்டு டாக்டர் ஜெம். ஓகே, I'm really proud to be and privileged to be associated with that inauguration today. அதனுடைய முக்கியத்துவம் என்னன்னா, இந்த காலத்தில் I see most of you are all quite young from what I see here. Okay, all the younger generation here, first thing they do is they check online, they check the website, all the social media. இதை தான் ஃபஸ்ட்டு இந்த காலத்தில் பார்க்குறாங்க. அது வாயிலாக தான் அவங்க என்ன அப்பாயின்மெண்ட் வேணுமோ என்ன வேணுமோ எல்லாத்தையும் அதில் தான் அவங்க பண்ணுறாங்க. ஸோ நாள் ஆவாக இன்னும் கொஞ்சம் நிறைய ஆகும். ஸோ திஸ் இஸ், ஐ சப்போஸ் இட்ஸ் a very appropriate, very commendable, very welcome step. I congratulate the team for starting a good AI chatbot. Next thing he was telling about screening pensioners. Okay, now screening வந்து என்ன, வருமுன் கண்டறிந்து அதை ஒரு ஏர்லி ஸ்டேஜிலே குணப்படுத்தலாம். கேன்சர் வியாதின்றது ஏர்லி ஸ்டேஜில் முழுமையாக குணப்படுத்தக்கூடிய ஒரு வியாதி. அது வந்து நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். எஸ்பெஷலி ஐ வாண்ட் த மீடியா டு டேக் அ கரெக்ட் மெசேஜ் அக்ராஸ். ஒரு ஓபியில் ஒரு 100 பேர் பார்க்குறோம்னா 3ல் 1 பங்கு வந்து முழுக்க குணமடைஞ்சிடறாங்க. அது நல்லா தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, கேன்சர்னால 1 foot is in the grave அந்த மாதிரி நினைக்கிறாங்க. அது வந்து ஒரு தவறான ஒரு எண்ணம். ஒரு 30% 35% வந்து முழுக்க குணமடைஞ்சிடறாங்க, கியூர் ஆகிடுறாங்க. இன்னைக்கு சமுதாயத்திலே நிறைய பேர் இருக்காங்க கியூர் ஆனவங்க, அது தெரியறதில்லை. யாரோ சில பேர் இறக்கும் போது தான் அதை பற்றி வருது. ஸோ 1/3 வந்து ரொம்ப நாள் இருப்பாங்க, வருஷ கணக்காக உயிரோடு இருப்பாங்க, 5 years மேலேயும் உயிரோடு இருப்பாங்க. 1/3 தான் ரொம்ப அட்வான்ஸ் டிசீஸில் வர்றாங்க, கூடிய சீக்கிரத்தில் இறந்துடும். ஸோ அதுக்கோசரம் ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இந்த ஸ்க்ரீனிங் வந்து ரொம்ப முக்கியம், அது வந்து அவசியம். இப்போ நம்ம ஊர்லன்னு பார்த்தோம்னா தோராயமாக 1 லட்சம் பேருக்கு 100 பேருக்கு கேன்சர் வருது, ஆண் பெண் 20 கலந்து.
ஆண் கணக்கு பார்த்தோம்னா ஒரு 85 பேர், 1,00,000 ஆண்களில் 85 பேருக்கு கேன்சர் வரலாம். அதே மாதிரி பெண்களில் வந்து ஒரு 115-120 பேருக்கு கேன்சர் வரலாம். ஆவரேஜ்னு பார்த்தா 100. ஸோ இந்த கணக்கு எடுத்தோம்னா நம்ம ஊரில் இப்போதைக்கு ஒரு வருஷத்துக்கு 15 லட்சம் நியூ கேன்சர் கேசஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ப்ரிவலன்ஸ் சமுதாயத்தில் எத்தனை கேன்சர் பேஷண்ட் இருக்காங்கன்னு பார்த்தா ஒரு 3 மடங்கு ஆயிடும். ஒரு 35-40 லட்சம் பேர் இருப்பாங்க சமுதாயத்தில். அதாவது லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா அக்யூமுலேட் ஆகினே வர்றவங்க பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தா ஒரு 35-40 லட்சம் பேருக்கு மேலே இருப்பாங்க. ஸோ இட்ஸ் a பிக் பேர்டன். இந்த பேர்டன் வந்து நமக்கு வருடாந்திரமாக ஒரு 1% இன்க்ரீஸ் ஆகுது. அது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம் என்ன? நிறைய பேர் கேன்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னு சொல்லுவாங்க. இதில் உண்மையான விஷயம் என்னன்னா, அது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணங்கள் பல இருக்குன்றத. ஒன்று முக்கியமான காரணம் என்னன்னா, நம்ம நாட்டில் இப்போ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம சுதந்திரம் வாங்கும் போதெல்லாம் லைஃப் எக்ஸ்பெக்டெல்லாம் ரொம்ப கம்மி, 28-30 தான் இருந்தது. இப்போதைக்கு ஆவரேஜாக ஒரு 70, 71, 72 கிட்ட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இருக்கு. ஸோ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி கூட ஆவரேஜாக வந்து somebody falls within the range of cancer. அது ஒரு முக்கியமான காரணம். லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் அதெல்லாம் வந்து அடுத்த முக்கியமான காரணம். அதாவது லேட் மேரேஜஸ், லெஸ் சில்ட்ரன், இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நிறைய இருக்கு. பிரஸ்ட் கேன்சர் வெரி காமன், ரொம்ப காமன். அதுவும் அர்பன் ஏரியாவில் வெரி ஹை. ஒரு 30 வருஷத்துக்கு 35 வருஷத்துக்கு முன்னெல்லாம் 15 தான் இருக்கும் ஒரு 1 லட்சம் பேருக்கு. இன்னைக்கு 50-51 வந்துருச்சு இன்னைக்கு இருக்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸில். ஸோ அதுவும் அர்பன் ஏரியாவில் ரொம்ப ஜாஸ்தி, ரூரல் ஏரியாவோட அர்பன் ஏரியா ரொம்ப ஜாஸ்தி. ஃபார்ச்சுனேட்லி கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் நல்லாவே குறைஞ்சிருக்கு. ஆனால் பிரெஸ்ட் வந்து அதோட ரொம்ப ஜாஸ்தி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி சில கேன்சர்கள் குறையுது, சில கேன்சர்கள் ஏறுது, சில பிரச்சனைக்குரிய கேன்சர்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஏறுது. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு இனி இருக்க விஞ்ஞானத்தில் நம்ம அதை டேக்கிள் பண்ணணும்னா ஏர்லி டிடெக்ஷன், ஸ்க்ரீனிங் சொல்கிறாங்க பாருங்க, ஏர்லி டிடெக்ஷன் தான் நமக்கு அது ஒரே வழி. நம்ம வந்து நிறைய பெரிய ஆப்ரேஷன்களை செய்கிறோம், கிராண்டாக பெரிய மிஷின் வச்சு கருவி வச்சு வைத்தியம் பண்ணுறோம், ரேடியேஷன் மிஷின், காஸ்ட்லி மெடிசன் அதெல்லாம் போடுறோம். அதிலெல்லாம் வரக்கூடிய பலனை விட இந்த ஏர்லி டிடெக்ஷன் ஸ்க்ரீனிங்கில் வரக்கூடிய பலன் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதை வந்து ஈக்குவலாக பண்ண முடியாது. ஏர்லியாக டிடெக்ட் பண்ணோம்னா நல்லா க்யூர் பண்ணலாம், சிம்பிள் ட்ரீட்மெண்ட்டில் க்யூர் பண்ணிடலாம். அதுவும் ப்ரீமெலிக்னன்ட் கண்டுபிடிச்சோம்னா வெரி சிம்பிள் அவுட் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட்டில் குணப்படுத்திடலாம். கர்ப்பப்பை வாய் புற்றுநோயெல்லாம் வந்து ஒரு 10 வருஷம் ஆகும் வர்றதுக்கு. 10 வருஷத்துல எங்கேயாவது கண்டுபிடிச்சாலும் அதை வைத்தியம் பண்ணி சரி பண்ணிடலாம். அந்த மாதிரி வாயில் வரக்கூடிய புற்றுநோய் அதே மாதிரி தான். ஒன் ஆஃப் த மெயின் காரணங்கள் வந்து டொபாக்கோ. ஒரு 35-40% ஆஃப் த கேன்சர்ஸ் வந்து டொபாக்கோ ரிலேட்டட் கேன்சர்ஸ். ஓகே, தினம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுவோம் 2500 பேர் தினம் டொபாக்கோ ரிலேட்டட் டெத் நம்ம நாட்டில். கேன்சர் மாத்திரம் காரணம் இல்லை, கேன்சர் இல்லாத ஹார்ட் அட்டாக், நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி பல காரணங்கள் ரிலேட்டட் டு டொபாக்கோ. ஸோ தட் இஸ் அ ஸ்ட்ராங் மெசேஜ் வி ஹவ் டு டேக். மூணாவது பாயிண்ட் அவர் சொன்னது வந்து நமக்கு செகண்ட் ஒப்பீனியன் அவேர்னஸ். ஓகே, அவேர்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நான் சொன்னேன் இல்லைங்களா, யூஸ்வலி பீப்புள் ஆர் ஸ்கேர்ட் ஆஃப் த கேன்சர். ஐ அண்டர்ஸ்டாண்ட், டெஃபினெட்லி எவ்ரிபடி ஆர் ஸ்கேர்ட். என்ன ஆகுமோன்னு தெரியாது அப்படின்றது உணர்வு எல்லாத்துக்கும் தான் இருக்கும். எனக்கு சொல்றது சுலபமாக இருக்கும், ஆனால் அது வந்து சந்தேகமே கிடையாது. ஆனால் நமக்கு கரெக்டான அவேர்னஸ் இருக்கணும். என்னென்ன சிம்டம்ஸ்னு, காமன் சிம்டம்ஸோ கேன்சர் காரணம். அதுக்கோசம் நம்ம வந்து பழைப்பி நம்ம இது பண்ணிக்கூடாது. ஓகே, முறையாக என்ன பண்ணணுமோ ஸ்க்ரீனிங்கு தவிர்க்கிறது, நம்மளுடைய ஸ்மோக்கிங், இந்த மாதிரி ஹேபிட்ஸ் எல்லாம் தவிர்க்கிறது, ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஆல் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நல்ல ஒரு ப்ராப்பர் இடம். இப்போ ஜெம் ஹாஸ்பிட்டலில் நிறைய சர்வீஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த சாட் பாக்ஸ் இருக்கு, இவங்க இப்போ ஸ்க்ரீனிங் இதெல்லாம் பயன்படுத்திக்கணும். இப்போ அரசாங்கம் நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க, இதெல்லாம் பயன்படுத்திக்கணும். முறையான ஒரு ஆர்டிகல்ஸை படித்து முறையான விஷயம் தெரிஞ்சுக்கணும். எதுக்கோசரம் சொல்கிறேன்னா, நிறைய ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் சமுதாயத்தில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அது ஒட்டுவார் ஒட்டு வியாதி, அவர் நம்ம கிட்ட இருந்து ஒட்டிக்கும், குழந்தைக்கு ஒட்டிக்கும். அதெல்லாம் ஒட்டுவார் ஒட்டு வியாதிலாம் கிடையாது கேன்சர். இட்ஸ் அ நான் கம்யூனிகபிள் டிசீஸ். ஓகே, அடுத்தது வந்து ஊசி பட்டா பரவிடும், ஒரு பயாப்சி எடுத்தா பரவிடும். இதெல்லாம் வந்து ராங் இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் சரி கிடையாது. ஸோ ஒழுங்கான ஒரு நாலேஜ் இருக்கணும். நிறைய பேர் பயந்துக்கிட்டே வைத்தியம் பண்ணாத கடத்தி டிலே பண்ணிடுறாங்க. ஓகே, அவர் ஃபியர் ஷுட் பி நாட் ஆஃப் த கேன்சர், ஆஃப் த ஃபியர் ஆஃப் டிலே. இந்த அவேர்னஸ் பர்சனாக ஒரு பஸ் ஒன்று அரேஞ்ச் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக ஓட்டிகிட்டு இருக்கோம்.
இப்போ வந்து அது தர்மபுரியில் இருக்குது, தர்மபுரி இப்போ சேலத்துக்கு போகுது இந்த மாதம். ஸோ அதில் இந்த அவேர்னஸ்லாம் வரும். ஸோ ஜெம் ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு பெரிய ஒரு மருத்துவமனை கேன்சருக்கே தனியாக ஆரம்பிச்சிருக்காங்க கோயம்புத்தூரில், நிறைய எஃபர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வெல்கம் ஸ்டெப். இதெல்லாம் வந்து ஜனங்கள், பென்ஷனர்ஸ் எல்லாம் பயன்படுத்திட்டு இதனால குணமடையும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு நான் நன்றி. வணக்கம். உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு பல்வேறு வகையான மக்கள் சார்ந்த நிகழ்ச்சிகள் இன்று துவக்க வைக்கப்பட்டது. அதில் முதலாவதாக டாக்டர் ஜெம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏஐ பேஸ்டு சேட்பாட். இந்த சேட்பாட் மூலியமாக எந்த பப்ளிக்கில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அந்த இன்டராக்டிவ் வெப்சைட் அண்ட் ஆப் மூலியமாக கேன்சரை பற்றின எந்தவித சந்தேகங்களும் அந்த சேட்பாட் மூலியமாக அவங்களுக்கு கேட்டு தெரிஞ்சு அதற்கான தடுப்பு முறைகள், அதற்கான எக்ஸாக்ட் ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சேட்பாட் அறிமுகப்படுத்தக்கூடிய விழா இன்று நடைபெற்றது. இரண்டாவதாக பொதுமக்களை சார்ந்த திட்டங்கள் 2 திட்டங்களை ஜெம் மருத்துவமனையில் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். அதில் ஒரு திட்டம் வந்து பென்ஷனர்ஸ் அப்படின்னு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பென்ஷனர்ஸ்க்கு ஃப்ரீ கேன்சர் ஸ்கிரீனிங். பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் அவர்களுடைய வயதிற்கேற்ப அவர்கள் யாராக இருந்தாலும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் ஜெம் மருத்துவமனையில் வந்து அவர்களுக்கு கேன்சர் இருக்கா இல்லையான்ட்டு ஃப்ரீயாகவே ஸ்க்ரீன் பண்ணி சில டெஸ்ட் பண்ணி அந்த புற்றுநோய் தடுக்கும் முறைகளும் புற்றுநோய் வந்து இருக்கா இல்லையான்னு அந்த ஸ்க்ரீன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு திட்டமும் ஃப்ரீயாகவே அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் பென்ஷனர்ஸ்க்காக. 3வது திட்டம் கேன்சர் பற்றிய விழிப்புணர்வோடு கேன்சர் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு ஃப்ரீயாக இலவசமாக 2வது ஒப்பீனியன், அதாவது எங்களுடைய மருத்துவ குழுவின் உதவியோடு யாருக்கு என்ன கேன்சர் வந்திருக்குன்னு முதல்ல நாங்கள் ஆராய்ந்து அவர்களுக்கான சிறந்த சிகிச்சை முறைகள் என்ன அப்படின்ட்டு எடுத்து சொல்லும் விதமாக இலவச செகண்ட் ஒப்பீனியன் அப்படின்ற திட்டத்தையும் இன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் வந்து சிறப்பு விருந்தினர்களாக அடையார் புற்றுநோய் மையத்தின் வைஸ் பிரசிடென்ட் டாக்டர் ஹேமந்த் ராஜ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் சென்ட்ரலில் இருக்கக்கூடிய தலைவர் டாக்டர் பாலகிருஷ்ணன் மற்றும் முன்னாள் தலைவர் சஞ்சய் துர்கா இவர்களுடைய சிறப்பு விருந்தினர்கள் முன்னிலையில் இந்த துவக்க விழா நடைபெற்றது. இந்த திட்டத்தை பொதுமக்களுக்கு எடுத்து கொண்டு போய் சேர்த்து கேன்சர்னால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சரியான சிகிச்சையும் புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய தடுப்பு முறைகளும் ஆரம்பத்திலேயே கண்டறியக்கூடிய வழிமுறைகளையும் எடுத்துக்காட்டும் விதமாக இந்த 3 திட்டங்களும் ஜெம் மருத்துவமனையில் இன்று துவக்கி வைக்கப்பட்டது. வணக்கங்க. இன்று இந்த ஏஐ பேஸ்டு சேட்பாட் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க டாக்டர் ஜெம்னு. இது வந்து ரொம்ப ஒரு வரவேற்கக்கூடியது. இன்று இருக்க இளைய தலைமுறை எல்லாமே வந்து இந்த சோஷியல் மீடியா, ஆன்லைனு, வெப்சைட்டு இதிலெல்லாம் பார்த்து தான் வர்றாங்க. அவங்களுக்குலாம் வந்து இது ரொம்ப ஒரு பொருத்தமாக இருக்கும். அதே மாதிரி மீதி 2 இதுவும் பென்ஷனர்ஸ்க்கு ஸ்க்ரீனிங் பண்ணுறதும் அவங்க செகண்ட் ஒப்பீனியன் வாங்குறது அவேர்னஸும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நான் என் பேச்சில் சொன்ன மாதிரி இது வந்து கேன்சரை வந்து ஒரு ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சோம்னா முழுக்க குணப்படுத்தக்கூடிய ஒரு வியாதி. ஒரு 100 பேரில் பார்த்தீங்கன்னா 100ல் ஒரு 35 பேருக்கு மேலே முழுக்க குணப்படுத்தலாம் இந்த கேன்சர் வியாதி. அந்த மெசேஜை வந்து நீங்கள் கிளியராக எடுத்துகிட்டு போகணும். ஓகே, மீதி ஒரு 1/3 வந்து ரொம்ப நாள் இருப்பாங்க, வருஷ கணக்காக இருப்பாங்க. சில பேர் ஹார்ட் அட்டாக்லாம் வந்து நிறைய பேர் உடனே இறந்துடுறாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது, நிறைய நாள் இருப்பாங்க. ஏதோ ஒரு 3ல் 1 பங்கு மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு ரொம்ப அட்வான்ஸ் டிசீஸில் வர்றாங்க. அதெல்லாம் நல்லா ஒரு உண்மையான விஷயத்த கரெக்டாக நம்ம தெரிவிக்கணும் ஜனங்களுக்கு. அது முக்கியம். அவேர்னஸ்ன்னு சொன்னாங்க, அதுதான் ஒன்று தெரிஞ்சிருக்கணும். ராங்காக இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம முடிவெடுக்கக்கூடாது. எப்படி இருந்தாலும் கேன்சர் வந்துருச்சு அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது, அந்த மாதிரிலாம் ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் வந்து தவறான ஒரு எண்ணம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒட்டிக்கும். இது தலைமுறையாக வரக்கூடிய ஒரு கர்ம வியாதிகள், அந்த மாதிரிலாம் ஒரு எண்ணம் இருக்கும். ஊசி போட்டால் பரவிடும், அந்த மாதிரிலாம் ஒன்றும் இது கேன்சர் வியாதி கிடையாது. அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நிறைய பேருக்கு இன்றைக்கி இருக்க விஞ்ஞானத்தில் நிறைய பேருக்கு நல்லா குணப்படுத்தலாம். அதை விட முக்கியமான விஷயம், ஏர்லி ஸ்டேஜில் நம்மளை ஸ்க்ரீனிங் பண்ணி கண்டுபிடிச்சோம்னா நல்லா முழுக்க குணப்படுத்த முடியும். அதுக்கு வந்து ரொம்ப கம்மியான ஒரு வைத்தியம் பண்ணி ஈஸியாக குணப்படுத்தலாம். நிறைய செலவு பண்ணி அட்வான்ஸ் டிசீஸில் வைத்தியம் பண்ணுறதை விட ஏர்லி ஸ்டேஜில் வந்து ஓபியாவே ட்ரீட்மெண்ட் பண்ணி குணப்படுத்தலாம். அதுதான் முக்கியம். வணக்கம்.